பிரஸ்ட் ஏசிமெட்ரி அப்படிங்கிறது ஃபீமேலுக்கு காமனாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். பார்த்திங்கன்னா மோர் தென் 80% ஆஃப் த ஃபீமேல்ஸுக்கு இந்த பிரஸ்ட் ஏசிமெட்ரி இருக்கும். ஆனால் அதை பற்றி யாரும் வெளியில் டிஸ்கஸ் பண்ணிக்கிறதும் இல்லை, சொல்லிக்கிறதும் இல்லை. எப்போ இந்த பிரஸ்ட் ஏசிமெட்ரி ஒரு லேடிஸ்க்கு ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரெஸ் பண்ணும்போது வெளியிலேயே அவங்களுக்கு அந்த ஏசிமெட்ரி தெரியுது. அதாவது ஒரு பிரஸ்ட் பெருசாகவும் ஒரு பிரஸ்ட் சின்னதாகவும் இருக்கிறது ஆப்வியஸாக ட்ரெஸ் பண்ண அப்புறம் தெரிஞ்சாலும், அல்லது அவங்களுக்கு அந்த பிரஸ்ட் ஏசிமெட்ரி இருக்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ஸ் லெவலை குறைக்குது அப்படின்னாலும் அவங்க இந்த பிரஸ்ட் ஏசிமெட்ரியை கரெக்ட் பண்ணுறதுக்கு தேவை இருக்கும். இப்போது இந்த பிரஸ்ட் ஏசிமெட்ரியை எப்படியெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன லோக்கல் அனஸ்தீஷியாவில் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்லேருந்து ரொம்ப அட்வான்ஸ்டு டெய்லர்டு ப்ரொசீஜர் ஃபார் எவ்ரி பேஷண்ட்ஸும்பாங்க. அந்த மாதிரி அவங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரியான மேஜர் ப்ரொசீஜர் வரைக்கும் நம்ம பண்ணலாம். இப்போது ஒரு ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குது, ஒரு பிரஸ்ட் சின்னதாக இருக்குது அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு சின்னதாக இருக்கிற பிரஸ்ட்டை மட்டும் பெருசு பண்ணால் போதும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு அந்த சின்னதாக இருக்கிற பிரஸ்ட்டில் இம்ப்ளான்ட் வச்சு கொடுக்கலாம். இல்லை எனக்கு இம்ப்ளான்ட் வேண்டாம் டாக்டர், இம்ப்ளான்ட் வச்சுக்க எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இம்ப்ளான்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம வயிற்றுலேருந்து ஃபேட் எடுத்து ஃபேட் இன்ஜெக்ட் பண்ணி கொடுக்கலாம். இன்ஜெக்ட் பண்ணி அந்த சின்னதாக இருக்கிற பிரஸ்ட்டை பெருசு பண்ணி கொடுக்கலாம். இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு சின்னதாக இருக்கிற பிரஸ்ட்டை பெருசு பண்ண வேண்டாம், பெருசாக இருக்கிறத நான் சின்னது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம பெருசாக இருக்கிற பிரஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணி பிரஸ்ட் ரிடக்ஷன் ப்ரொசீஜர் பண்ணி ஆப்போசிட் பிரஸ்ட்டுக்கு ஈக்குவலாக நம்ம சைஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏசிமெட்ரி ரொம்ப ஆப்வியஸாக பெருசாக இருக்கும். அதாவது ஒன்று ரொம்ப பெருசாக இருக்கும், ஒன்று ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ ரெண்டுலேயுமே நம்ம ப்ரொசீஜர் பண்ண தேவை இருக்கும். அதாவது ரொம்ப பெருசாக இருக்கிற பிரஸ்ட்டை பிரஸ்ட் ரிடக்ஷன் ப்ரொசீஜர் பண்ணி சின்னதாக்கிட்டு, அதே அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிற இன்னொரு பிரஸ்ட்டை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பிரஸ்ட் இம்ப்ளான்ட்டோ அல்லது பிரஸ்ட் ஃபேட் கிராஃப்டிங்கோ பண்ண தேவை இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பிரஸ்ட் சாகினஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு பிரஸ்ட் சாகினஸ் இல்லாமல் இருக்கும், இன்னொரு பிரஸ்ட் சாகினஸோடு இருக்கும். இதையும் நம்ம கரெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எந்த விதமான பிரஸ்ட் ஏசிமெட்ரி இருந்தாலும் அதை பேஷண்ட்டோட நீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணி அவங்களுக்கு டிசையர்டு ரிசல்ட்டை நம்மளால் கொடுக்க முடியும். தேங்க்யூ.